சிறு பிள்ளைகளை சண்டே கிளாஸுக்கு தவறாமல் 8:30 மணிக்கெல்லாம் சபைக்கு அனுப்பி வைத்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தைக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம். எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். தலைகளை வணங்கி ஜெபி. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனைக்காக நீர் கொடுத்த வசனத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய மன்னாவை வரத்திலிருந்து வெளிப்படுத்துவீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். ஏசப்பா சொல்றாரு, நான் மரித்தேன், ஆனால் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏசப்பா உயிர் தெழுந்தார். நாம் ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதனை செய்கிறோம். ஒரு மரத்தையோ ஒரு கல்லையோ நாம் ஆராதனை செய்யவில்லை. ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதனை செய்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதிலே பானம் பண்ணுங்கள். பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காய் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது. ரத்தம் ஜெயம். ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை அந்த திருவிருந்து ஆராதனையிலே நாம் கலந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே நமக்கு பங்கு உண்டாகி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு மனிதனின் சகல பாவங்களை நீக்கி அவனை சுத்திகரிக்கிறது. பிளட், இயேசுவின் இரத்தம். இயேசுவின் இரத்தம். ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கலாம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு இருக்கிறபடியினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அநேகராகிய நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஒரே சரீரமாய் இருக்கிறோம்.
அநேகராகிய நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஒரு உறுப்பு துன்பப்படுகிற பொழுது சரீரத்தின் ஒரு அவயவம் பாதிக்கப்படுகிற பொழுது சரீரம் முழுவதும் அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது போல நாம் எல்லோரும் ஒரு மனதுடன் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒரு மனதுடன் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒரு மனம் நறுமணம். திருவிருந்து ஒரே பாத்திரத்தில் நாம் பங்கு கொள்ளுகிறோம். ஒரே அப்பத்தில் நாம் பங்கு கொள்ளுகிறோம். ஏசப்பாவுடைய சரீரம், ஏசப்பாவுடைய ரத்தம், அந்த ரத்தத்தில் நாம் பங்கு கொள்ளுகிறோம். அந்த சரீரத்தில் நாம் பங்கு கொள்ளுகிறோம். ஒரே சபையாக நாம் காணப்படுகிறோம். சாத்தானுக்கு நாம் ஒரே சபையாய் இருப்பது அவனுக்கு பிடிக்காது. முறுமுறுப்பின் ஆவியை சத்ருவாகிய பிசாசானவன் கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்தார்கள். அவர்கள் திருப்தி அடையவில்லை. ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நீங்கள் எந்த மட்டும் இருமனம் உள்ளவர்களாய் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வழிபடுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை வழிபடுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இருமனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். தேவனுடைய அற்புதத்தை கண்ணார கண்டவர்கள் இப்பொழுதோ பாகாலை வழிபட மனதுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். யோசபாத் தான் ஆட்சிக்கு வந்த முதல் மாதத்தில் எருசலேம் எங்கும் பிரயாணம் பண்ணி, யூதா எருசலேம் எங்கும் பிரயாணம் பண்ணி பாகாலின் விக்கிரக தோப்புக்களை அவன் அழித்து போட்டான். தேவன் கொடுத்த, மோசேக்கு கொடுத்த 10 கற்பனைகளில் ஒன்று விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக. பதினோராம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்களை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு இதனை வாங்கி புசியுங்கள், பிற்கப்படுகிற இந்த சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அடுத்த வசனம், போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஒரே அப்பம், ஒரே சரீரம். நாம் எல்லோரும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஒரு செத்த ஈ பரிமள தைலத்தின் வாசனை முழுவதையும் கெடுத்துவிடும்.
நாம் தேவனுக்குள் நற்கந்தங்களாய் இருக்கிறோம், வாசனை திரவியங்களாக இருக்கிறோம். நாம் மணக்க வேண்டும். துர்நாற்றம் நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடாது. நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஒரே சரீரம். ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் கூடவே மற்ற அனைத்தும் துன்பப்படும். ஒருத்தருக்கு பாதிப்பு என்று நாம் தெரிந்து கொள்வோம் என்றால், சபையிலே ஒரு விசுவாசி வியாதியினால் பாதிக்கப்படலாம், பலகீனத்தினால் பாதிக்கப்படலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்காக சபை ஜெபிக்கக்கூடியதாய் இருக்க வேண்டும். ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்ய வேண்டும். அதுதான் சபை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நாம் ஒவ்வொருவரும் சபையாய் இருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நான் ஒரு தேவனுடைய ஆலயம், நீங்கள் ஒரு தேவனுடைய ஆலயம். நம்முடைய இருதயமாகிய ஆலயத்திற்குள்ளே தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் நம் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். நாம் வாசம் பண்ண பாத்திரமாய் இருக்கிறோமா? கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்கிறோமா? நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் அவயவங்கள். நானே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல். நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம். நாம் அனைவரும் ஒரே சரீரம். ஒரே சரீரமாய் இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கவங்களுடைய கையை பிடிச்சுக்கிட்டு சொல்லுங்க, நாம் எல்லாரும் ஒரே சரீரம். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சுக்கிட்டு சொல்லுங்க,
சொல்லுங்க, நாம் எல்லாரும் ஒரே சரீரம். ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஒன்னு கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் சரீரம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்து சரீரத்திலே பாடுபட்டார். கிறிஸ்து சரீரத்திலே பாடுபட்டார். ஆணிகள் அவருடைய கரத்தில் அடிக்கப்பட்டது. கால்களில் அவருடைய ஆணிகள் பாய்ந்தது. இயேசு ரத்தம் சிந்தினார். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் கிறிஸ்துவின் சரீரம். அவருடைய அப்பத்திலே நாம் பங்கு கொள்கிறோம். அவருடைய சரீரத்திலே நாம் பங்கு கொள்கிறோம். ஒரே அப்பத்திலே நாம் பங்கு கொள்கிறோம். நாம் எல்லோரும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுடனே அடிக்கப்பட்டேன். கிறிஸ்துவுடனே சிலுவையில் அடைக்கப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை மரத்திலே இயேசு தொங்கினார். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சீரந்தி. இதோடு அவ்வளவுதான். இயேசப்பாவுடைய கதை முடிந்தது. மரணத்தோடு அவருடைய கதை முடிந்தது என்று சாத்தான் கொக்கரித்தான். ஆனால் இயேசுவோ 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இந்த ஈஸ்டர் இயேசு உயிர் தெழுந்தார். நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஒரு சடலத்தை நான் ஆராதனை செய்யவில்லை. மரித்து போன சடலத்தை நான் ஆராதனை செய்யவில்லை. உயிரோடு இருக்கிறவரை நான் ஆராதனை செய்கிறேன். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். என்றென்றைக்கும் துணையவரே எனக்குள்ளே ஜீவிக்கிறார்.
ஜீவனுள்ள தேவனை ஆராதனை செய்கிறேன். அவரோடு அடிக்கப்பட்டேன் சிலுவையிலே. உங்களுடைய பழைய மனுஷன் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டாகிவிட்டது. பழைய மனிதன் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டாகிவிட்டது. கோபம், பழைய மனிதனுடைய சுபாவங்கள், இந்த சுபாவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவதாக தேவன் இந்த சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவாராக. சாந்தத்தை நாம் அணிந்து கொள்வோம். இயேசு தெய்வம் சொல்கிற பொழுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அடிக்கப்படுகிற மயிர் கத்திரிக்கிறவனிடத்தில் சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தான். மயிர் கத்திரிக்கிறவனிடத்தில் சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். சாந்தம், கோபம் வேண்டாம், மூர்க்கம் வேண்டாம், சாந்த சொருபியாய் மாறிவிடுங்கள். சாந்த குணமுள்ளவன் பூமியை சுதந்தரிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிக்கலாம். பகையை சிலுவையினால் கொன்று, பகையை சிலுவையினால் கொன்று, அதனால இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக, இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக்க தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும், தூரமாய் இருந்த உங்களுக்கும், சமீபமாய் இருந்த அவர்களுக்கும், சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே போதும். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும், சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். தூரமாய் இருந்த நமக்கும், சமீபமாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார். தூரமாய் இருந்த உங்களுக்கும், சமீபமாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். தூரமாய் இருந்த உங்களுக்கும், சமீபமாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இயேசு தெய்வம் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? சீஷர்கள் கூட பூட்டிய அறைக்குள்ளே யூதர்களுக்கு பயந்து ஏசப்பாவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள், நம்மையும் அறைந்து கொன்று விடுவார்களோ என்று பயந்து பூட்டிய அறைக்குள்ளே சீஷர்கள் தங்கி இருந்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு அவர்கள் நடுவில் தோன்றி முதலாவது அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு சமாதானம். பீஸ்.
அமைதியை தேவன் கொடுக்க விரும்புகிறார். சமாதானத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. சமாதானத்தை கூறுங்கள், சமாதானத்தை கூறுங்கள். உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு வைத்து போகிறேன். ரெண்டு கரங்களை வைத்து கத்தரை சோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் ரெண்டு கரங்களை வைத்து கத்தரை எல்லாரும் ரெண்டு கரங்களை வைத்து கத்தரை சோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் ரெண்டு கரங்களை வைத்து கத்தரை சோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் ரெண்டு கரங்களை வைத்து கத்தரை சோத்திரம் பண்ணலாம். ரெண்டு கரங்களை வைத்து கத்தரை சோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் கத்தரை சோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் கத்தரை சோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் கத்தரை சோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவை எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதோ புதிய காரியத்தை உனக்கு செய்கிறேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவன் சிலுவையில் சம்பாதித்த பெரிய காரியம் ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் தழும்புகள் உன் வியாதி பறந்தோடி போய்விடும். அவருடைய தழும்புகள், அவர் காயப்படாத இடமே இல்லை. சரீரத்தில் எல்லா அவயவங்களிலும் அவர் பாதிக்கப்பட்டார், வியாகுலப்பட்டார். சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவை எல்லாம் ஒளிந்து போயின. பழைய சுபாவங்கள் எல்லாம் ஒளிந்து போயின. நியூ மேன், புதிய மனிதனாய் கர்த்தர் என்னை மாற்றிவிட்டார். புதிய மனிதனாய் கர்த்தர் என்னை மாற்றிவிட்டார். நான் பழைய மனிதனாகத்தான் இருந்தேன். இப்பொழுது இயேசுவின் ரத்தம் என்னை புது மனிதனாய் மாற்றிவிட்டது. அவருடைய ரத்தத்தில் நான் பங்கு கொள்ளுகிறேன். அவருடைய ரத்தத்தில் நான் பங்கு கொள்ளுகிறேன். புது மனிதனாக, புது சிருஷ்டியாக. எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும் தான் ஏசப்பா விரும்புறார்.
இந்த சாத்தான் வறுமையை கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான். அவனை கடிந்து கொள்ளுங்கள். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகல விதத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவீர்களாக. புதிய சிருஷ்டி, புதிய சிருஷ்டி. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு தெய்வம் சொல்லுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. வேதம் சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அது மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. என்னை விசுவாசிக்கிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நானே உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவனை உனக்காக எனக்காக இயேசு தெய்வம் கொடுத்தார். கல்வாரியிலே அவர் பட்ட வேதனைகளுக்கு ஒரு முடிவே இல்லை, சொல்லவே முடியாது. அவருடைய ஆத்துமா மரண வியாகுலம் அடைந்தது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? அப்படி ஜெபம் பண்ண போகிற அளவுக்கு இயேசுபாவுக்கு மரண வேதனை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? மனுக்குலத்தின் பாவம் முழுவதும் அவருடைய தோளின் மேல் சுமந்தார். சர்வலோகத்தின் பாவத்தை அவர் தோளின் மேல் சுமந்தார். அவருக்கு ஜெப உதவி தேவைப்பட்டது. பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களை கெத்சமனே தோட்டத்திலே அழைத்து கொண்டு போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். சபையே, நீ ஜெபிக்கிற சபையாய் இருக்கிறாயா? எனக்கு கூட ஜெப உதவி தேவைப்படுகிறது. எனக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று ஆவியிலே உணர்கிறேன். Prayer, prayer, prayer. ஜெபம், ஜெபம், ஜெபம். ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலகீனம் உள்ளது. ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள்.
அந்த ஜீவனை உனக்காக எனக்காக கல்வாரியிலே இயேசு தெய்வம் கொடுத்தார். அதுதான் நித்திய ஜீவன். அதுதான் நித்திய ஜீவன். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆவிக்குரியவர்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. 2 ஜீவன் இருக்கிறது. நமக்கு சரீரத்தில் இருக்கிற ஜீவன் நாம் மரணம் அடைகிற போது கடந்து போகும். ஆனால் நமக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்கிறது. அது தேவனுடைய ராஜ்யத்திலே பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Glory to God, glory to God, glory to God, glory to God. ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். மறுபடி பிறந்தோம். பானகே தண்ணிக்குள்ளே முங்குகிற போது பழைய மனுஷன் தொலைஞ்சு போயிட்டான். வண்ணிலிருந்து வெளியே வருகிற போது புதிய மனிதனாய் நாம் பிறந்து விட்டோம். சவுலாய் இருந்தவன் பவுலாய் மாறிவிட்டான். அனனியா பயப்படுறாரு. எருசலேமிலே கிறிஸ்தவர்களை கொலை செய்தவனாயிற்றே, இவனுக்கான ஞானஸ்நானம் கொடுக்க என்ற பயம் நடுக்கம். ஞானஸ்நானம் கொடுத்தார். கண்களிலிருந்து மீன் சதிகள் போல கீழே விழுந்தது. குருடனாய் இருந்தார். சடுதி பொழுதிலே இயேசு அவனை சந்தித்தார். சவுலா இருக்கிற வரைக்கும் ஒரு வெளிப்பாடு கிடைக்கல. ஒரு வெளிப்பாடு கிடைக்கல. இயேசுவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள முடியல. மோசேயினுடைய கற்பனைகளையே பிடித்து கொண்டு வாழ்ந்தாங்க. இப்போதோ அவர் பவுலாய் மாறினார். உடனே தேவனுடைய ஆலயங்களில் கிறிஸ்து ரட்சகர் என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இம்மீடியட்லி, உடனே. ஏன்னா அவர் கமாலியரின் பாதங்களில் அமர்ந்து வேதத்தை கற்றவர். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் புதிய வெளிப்பாடுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட மனிதனாய் இருந்தார். ஹோலி ஸ்பிரிட், அந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை நடத்தி கொண்டே இருந்தார். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். வலது கரத்தை எடுத்து தலையின் மேலே வைத்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசுங்கள். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசுங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ரபாஷியா கரபாலா சந்தலா பதுரா பாலா ஓரியாந்தனா ரிகதனா பௌஷியாங்கர பாலா ஷபனா பாலா திகனா ரிகதனா சங்கர பௌஷனா ரதுனி அங்கனா ரபதுனி அங்கர பௌஷியாங்கனா பலா ஷபர பலா ரியாந்தனா ரிகதர பனா ரியாந்தனா சங்கனா பலா ஓ ரபனா ஷபனா ரியாந்தலா பௌஷியாங்கல பரா ஓ சந்தனா பௌஷியாந்தனா பலா. ஓ கத்தரை துதிக்கலாம், கத்தரை துதிக்கலாம், கத்தரை துதிக்கலாம், கத்தரை துதிக்கலாம், கத்தரை துதிக்கலாம், கத்தரை துதிக்கலாம், கத்தரை துதிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கலாத்தியர் 6:17. கலாத்தியர் 6:17.
இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காத இருப்பானாக. ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாது இருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். அதைத்தான் கலாத்தியர் 2:20 சொல்லுகிறான், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஐ நோ, நான் இயேசுவை அறிய வேண்டும். நான் இயேசுவை அறிய வேண்டும். முதலாவது அவர் சவுலாய் இருந்தார், இப்பொழுது பவுலாய் மாறின பிறகு அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன், குப்பை என்று உதறி தள்ளுகிறேன். நான் அறிய வேண்டும், இயேசுவை அறிய வேண்டும், இயேசுவுக்கு அருகில் நான் செல்ல வேண்டும். அவருடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் குறைய கிறிஸ்துவனுடைய பாடுகளில் குறைவானதை என் சரீரத்தில் அடைந்தேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவ்வளவு உபத்திரவப்பட்டான் அப்போஸ்தலனாகிய பவுல். கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம், வெளிப்படுத்தல் புஸ்தகம் 21வது அதிகாரம், அதிலே வாசிக்கலாம். 4-5 வசனங்களை வாசிக்கலாம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை, கஷ்டம் இல்லை, பாடுகள் இல்லை, எல்லாம் இந்த பூலோக வாழ்க்கையோடு ஒளிந்து போய்விட்டது. பரலோகத்திலே கஷ்டம் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, வேதனை இல்லை, கண்ணீர் இல்லை, பாடு இல்லை, சோல். ஏசாயாவு தீர்க்கதரிசிக்கு பரலோக காட்சி. ஒவ்வொரு தேவதூதனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்து 2 சட்டைகளால் கண்களை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இதைத்தான் நம்ம சொல்ல போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை பேத்தி சொல்லலாமா? எல்லாரும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாம் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாம் சொல்லலாம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ஏன்னா அங்க ஒண்ணும் கிடையாது, மரணம் கிடையாது, துக்கம் கிடையாது, பாடு கிடையாது, கஷ்டம் கிடையாது. வேலைக்கு செல்லணும்னு அவசியம் இல்லை, சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, எதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையே இல்லை.
கொலோசியர் 1 அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய வசனத்துக்கு நேரம். Glory to God. 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 Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். சொல்லுங்க. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல்
வாசல் ஒலிக்கட்டும். தோல்வியில்லை தோல்வியில்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வேன். தோல்வியில்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்றாக மகிழ்வோம். இன்றாக மகிழ்வோம். அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். இன்றாக மகிழ்வோம். இன்றாக மகிழ்வோம். அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். இன்றாக மகிழ்வோம். அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். இன்றாக மகிழ்வோம். இன்றாக மகிழ்வோம். அக்களிப்போம். ஆவியிலே நிரம்பி அல்லேலூயா பாடுவோம். இன்றாக மகிழ்வோம். அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். இன்றாக மகிழ்வோம். அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். நல்ல கையை தட்டி துதிங்க. நல்ல கையை தட்டி துதிங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க. நல்ல கையை தட்டி துதிங்க 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 துதிங்க. உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதாக. உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதாக. உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்கள் அத்தனையும் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. 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 ஆசீர்வதியும். நீர் சிலுவையிலே ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும். எங்களை ஆசீர்வதியும். எங்களை பலப்படுத்தும். எங்களை பலப்படுத்தும். 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 ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த நாளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீரப்பா. உம்முடைய ரத்தம் ஜெயம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்திலே நாங்கள் பானம் பண்ணுறோம் ஆண்டவரே. ஒரே சரீரமாய் நாங்கள் காணப்படுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை அந்த திருவிருந்தின் மூலமாக ஒரே சரீரமாய் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகளை வழி நடத்தும் ஆண்டவரே. சிலுவையின் ஆசீர்வாதங்கள் அத்தனையும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்ததாமே கிருபை செய்வீரா. வருகிற வாரம் முழுவதும் நடத்தும் உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்கள் அத்தனையும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்ததாமே கிருபை செய்வீரா. பிள்ளைகளை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடன் ஆவியானவருடைய ஐக்கியம் சிநேகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை நிலை பெற்று காப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஆமென். அல்லேலூயா. 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 கொஞ்ச நேரம் எல்லாம் இருங்க, அப்படியே நில்லுங்க. ஒரு அறிவிப்பு இருக்கிறது. இன்று அதிகாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை ஆராதனை நேரம் தவிர தொடர் ஜபம் நடைபெறுகிறது. மதியம் 1 மணி முதல் முழு இரவு ஜபம் வரை ஜபிக்கிறதற்கு வர வேண்டிய விசுவாச பிள்ளைகள் சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு வந்து 1 மணி நேரம் ஜபிக்கும்படி அன்பாய் கேட்டு உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக இனிய ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை, உயிர்த்தெழுதலின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாம் இருந்தீங்கன்னா, கலைஞ்சு போகாமல் வெளியே போகாமல் இருந்தீங்கன்னா, இப்போ பத்திரிக்கை ஜோசப் பத்திரிக்கை வைப்பாங்க. சகோதரிகளுக்கு சிஸ்டர் பாக்கியம் அவங்க வைப்பாங்க. கொஞ்ச நேரம்